மக்களின் நெருக்கம்தான் உயர்ந்தது என்று தன்னுடைய ஆழமான கருத்துக்களை அழுத்தமாக சொல்ல இங்கே அன்போடு அழைக்கிறேன். சங்கத்தின் அங்கத்தினர் அனைவருக்கும் கிருஷ்ணவேணி செந்திலின் கனிவான வணக்கம். பட்டிமன்றத்தின் தலைமை பொறுப்பேற்று நடுவராக வீட்டிலிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய ஐயா சொல்வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக பேச்சாளர்களான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் என்று இருந்த இடத்திலேயே தாய் தந்தையரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்ற விநாயகர் பெருமானை வணங்கி இன்றைய நாளில் மக்களுக்கு மிகவும் அவசியம் உறவின் நெருக்கமே என்று உங்களோடு உறவாட வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உறவுகள் சுவாசத்தை போன்றது, உறவுகள் சுவாரஸ்யமானது, உறவுகள் அழகானது, உறவுகள் ஆழமானது, உறவுகள் பண்புமிக்கது, உறவுகள் அன்பானது, உறவுகள் வளமானது, உறவுகள் பாலத்தை போன்றது, உறவுகள் துணிவு கொடுக்கக்கூடியது, உறவு தூணை போன்று தாங்கக்கூடியது, உறவு ஊக்கத்தை அளிக்கக்கூடியது, உறவு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, உறவு வலிமை வாய்ந்தது, உறவுகள் பழமை வாய்ந்தது, உறவுகள் பெருமை சேர்க்கக்கூடியது, உறவுகள் நன்மை செய்யக்கூடியது, உறவுகள் அக்கறை காட்டக்கூடியது, உறவுகள் உரிமையை கோரக்கூடியது, உறவுகள் கொட்டி கொடுக்கக்கூடியது, உறவுகள் வறுமையில் உதவக்கூடியது. இப்படிப்பட்ட உறவுகளுக்குள் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆடை நாகரிகம் இல்லாத ஆதாமியவாழ் காலம் தொடங்கி இன்று பண்பாடு வளர்ந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று மனித உறவுகளாக மாறி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் என்று அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வமாக கண்டு உறவு என்ற அச்சாணியை கொண்டுதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் மறுக்க முடியுமா? இந்த நேரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமாதேவியை கூட நாம் பூமி தாயே என்று உறவை சொல்லித்தானே அழைக்கின்றோம். சிறுமையில் நீங்கிய இன்சொல் இம்மையும் மறுமையும் இன்பம் தரும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அவருடைய துன்பம் மென்மேலும் அதிகரிக்கிற மாதிரி தீய சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களை பேசுவோமானால் இந்த பிறவியில் மட்டுமில்லாது இனி வரப்போகின்ற அடுத்த பிறவியிலும் நமக்கு நன்மை பயக்கும், இன்பம் கிடைக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்ம முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ சொல்லுங்க, நம்ம துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கும்போது நம்மோடு அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடியது நம்ம உறவுகள் தாங்க. தாலிக்கொடியில் தொடங்கி தொப்புள் கொடியில் பந்தம் விரிந்து கோடி துணி போடும் வரை கூடவே பயணிக்கின்ற, சுருங்க சொன்னால் பிறப்பில் தொடங்கி இறப்பின் இறுதி காலம் வரை கூடவே பயணிக்கின்ற உறவுகளோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒரு காலத்தில் அந்நியர்கள் நம்மை பார்க்க வியந்ததே நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. 7 தலைமுறைகள் ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன. பரன் பறை சேயோன் சேயோன், ஓட்டன் ஓட்டி, பூட்டன் பூட்டி, பாட்டன் பாட்டி, தந்தை தாய், மகன் மகள், பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன் எள்ளு பேத்தி. இவர்கள் மட்டுமா? அக்கா தம்பி, அண்ணன் தங்கை, மாமன் மாமி, சின்னத்தை பெரியத்தை, சித்தப்பா பெரியப்பா, மாமனார் மாமியார், நாத்தனார் குழந்தனார், மைத்துனன் மைத்துனி, சகல ஓரகத்தி, அம்மான் மகள் அம்மான் மகன்னு எல்லா உறவுகளும் ஒன்றாக கூடி கழித்து சுகதத்தங்களில் ஒன்றாக கலந்து உண்டு கழித்து மகிழ்ந்திருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து போய் இன்று திசை மாறிய பறவைகளாய் பிறந்த மண்ணை மறந்து பெற்ற அன்னையை பிரிந்து உற்ற உறவுகளை இழந்து பணிகள் செய்வதற்காக, பள்ளியில் சேர்வதற்காக, பணம் சேர்ப்பதற்காக இடம்பெயர்ந்து மனம் நொந்து தனிமை தீயில் வெந்து இன்டர்நெட்டுகளில் இதயத்தை தேடி இரவு பகல் பாராமல் இமைக்காமல் ஓடி இயந்திரத்தோடு இயந்திரமாக போராடி இன்பமாய் இருக்க வேண்டிய இளமையை தொலைத்து வெளிச்சத்தை தேடி விளக்கில் விழுந்து உயிர் நீத்து
ஆரோக்கியத்தை விற்று அதிக அறிவினை பெற்று ஆஸ்பத்திரியில் அவசர பிரிவில் ஆக்சிஜனுக்கு போராடுகின்ற நோயாளிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய மக்களுக்கு நல்லதொரு அருமருந்தாக தொடுதலாலும் வருடர்களாலும் தேற்றுகின்ற உறவுகளின் நெருக்கத்தை புரிய வைத்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் இதனை நீங்கள் மறுக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 120 ஆண்டுகள்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அதில் ஒரு பெண்ணானவள் 20 வயது வரையில் தான் தன் குடும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பின் முறைமாமனையோ முன்பின் தெரியாதவனையோ மனம் முடித்து புகுந்த வீட்டுக்கு போன பின் இதயத்தில் 20 வயதில் கணவனை சுமந்து 2 கைகளில் குடும்பத்தின் மான கௌரவத்தை சுமந்து 30 வயதில் கருவில் 2 பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுத்து அதனை படிக்க வைக்கின்ற பொறுப்புகளை சுமந்து 40 வயதில் வருவாய்க்குள் சிக்கனமாய் செலவு செய்து அதனை சேர்த்து வைக்கின்ற பொருளாதார சுமையை சுமந்து 50 வயதில் திருமணம் முடிக்கின்ற வீடு கட்டுகின்ற கடமைகளை சுமந்து 60 வயதில் பேறுகாலத்தையும் பிள்ளைகளின் பேர குழந்தைகளையும் பார்த்து கொண்டு வளர்க்கின்ற பொறுப்புகளை சுமந்து 70 வயதில் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சுகதுக்கங்களை பகிர்ந்து ஓருயிர் ஈருடலாய் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ என்று பாரதியின் வரிகளைப் போல் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் இருக்கின்ற வேர்களைப் போல் பின்னி பிணைந்து 100 ஆண்டுகள் வரை இன்பமாக ஒழுக்க நெறியில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இன்றைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றன? முதலில் அறிவு என்றால் என்ன? படித்து பட்டங்களை குவிச்சு வச்சிருக்கிறதோ, சான்றிதழ்களை குவிச்சு வச்சிருக்கிறதோ, தகவல்களை சேகரித்து வச்சிருக்கிறதோ அறிவு இல்லைங்க. ஒரு விஷயத்தை எடுத்து நல்லது எது தீமை எது என்று பிரித்து பகுத்தறிந்து பார்த்து நன்மையை மட்டும் எடுத்து அறத்தின் வழியில் யார் ஒருவன் நடக்கின்றானோ அவனே இந்த உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளி என்று நான் வரையறுத்து சொல்வேன், உறுதியிட்டும் சொல்வேன். ஆனால் இன்னைக்கு அறிவுகள் எப்படி இருக்கின்றன? அஞ்சுக மொழி பேசி கொஞ்சம் விளையாட வேண்டிய பிஞ்சு குழந்தைகளின் கைகளில் செல்போன்களும் செல்லுலாய்டு கருவிகளும் இதுவா அறிவின் பெருக்கம்? கட்டுக்கட்டாக கஞ்சா பாக்கெட்டுகளை கண்டெடுத்ததாக செய்திகளில் வருகின்றனவே, இதுவா அறிவின் பெருக்கம்? அரைக்கா பவுனு தாலியையும் அரணா கொடியும் கூடவே அடகு வச்சு தாம் உள்ள கல்வி கற்க பள்ளிக்கு அனுப்பினாள். அறிவின் மேலையாக வருவாள் என்று அன்னை அவள் காத்திருந்தாள். அழிவின் பாதையில் அன்றாலும் மதுவின் போதையில் புதைந்து போகின்றானே மகன், இதுவா அறிவின் பெருக்கம்? கந்து வட்டிக்கு கடனை வாங்கினா கல்லூரியில் சேர்த்தவில்லை, 4 காசு சம்பாதிச்சு நல்லா படித்து ஏதாவது ஒரு ஜில்லாவில் கடகண்ணி வச்சு கல்லா கட்டி முதலாளியா கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கால் வைத்து கஞ்சியாவது காய்கால் மூஞ்ச காலத்தில் ஊத்துவான்னு அப்பன்கார வண்ண வண்ணமாக கனவு கண்டா. பிள்ளையோ வட்ட வட்டமாக சிகரெட்டு புகைய விட்டு காசையும் தெரியாக்கிக்கிட்டு தன்னையும் சீரழிச்சுக்கிட்டு சிரிஞ்சு போகின்றானே, இதுவாரின் பெருக்கம்? சமூக ஊடகங்களிலும் ஆன்லைன் விளையாட்டுகளிலும் வாலிபத்தை தொலைத்துவிட்டு குடும்பத்தை சுமக்க வேண்டிய வயதில் சாப்பாட்டு மூட்டைகளையும் பார்சல் மூட்டைகளையும் சுமந்து கொண்டிருக்கின்றானே இன்றைய இளைஞன், இதுவா அறிவின் பெருக்கம்? கண்டென்ட்டுக்கு போடும் ரீல்ஸை நம்பி மாயவலையில் சிக்கி ரியல் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள், இதுவா அறிவின் பெருக்கம்? சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் மீறி நடக்கின்ற திருமணங்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு சந்திப்புகள் தடைப்பட்டு குடும்ப நீதிமன்றங்களில் தலைக்கேறி விவாகரத்து கோரி முடிவுக்காகவும் மனமுடிவுக்காகவும் காத்திருக்கின்றார்களே, இதுவா அறிவின் பெருக்கம்? விவாகரத்து பெற்ற பெற்றோர்களால் பிரிந்திருக்கின்ற பிள்ளைகள் இரு வீட்டாராலும் புறக்கணிக்கப்பட்டு பந்தவாசங்களால் அலைக்கழிக்கப்பட்டு மனநல மருத்துவரை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதே, இதுவா அறிவின் பெருக்கம்? இருவரும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்களே, இதுவா அறிவின் பெருக்கம்? இருவரும் வேலைக்கு போவதால் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளவும் ஆட்கள் இல்லாததாலும் பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தைகளை மணலில் காப்பகத்தில் விட்டு விடுகிறார்களே, இதுவா அறிவின் பெருக்கம்? சாதிக்கப் போகிறேன், சம்பாதிக்கப் போகிறேன், லட்சியத்தை பெருக்கப் போகிறேன் என்று பிள்ளை பெறுகின்ற வயதையும் திருமண வயதையும் தள்ளி போட்டுவிட்டு செயற்கை கருத்தரிப்பிலும் வாடகை தாயின் மூலமும் பிள்ளை பெறும் நிலை அறிந்திருக்கிறதே, இதுவா அறிவின் பெருக்கம்? உணவுப் பொருட்கள் எல்லாம் விஷமாகி போன பின் உணவுக்கு முன்னும் மருந்து உணவுக்கு பின்னும் மருந்து என்று விஷத்தை உண்ணுகின்ற வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளதே, இதுவா அறிவின் பெருக்கம்? இயந்திரங்களை நாம் இயக்கியது போய் இன்று இயந்திரங்கள் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, இதுவா அறிவின் பெருக்கம்? இருக்கும் போது இயந்திரத்தால் இருந்த பின்னும்
இயந்திரத்தால் பயணித்துக் போகின்ற அறிவு பெருக்கத்தால் என்ன பயன்? ஆகவே நெருக்கடியான நேரங்களில் நெருக்கமான உறவுகளோடு நெருக்கமாக இருப்பதே அவசியம் என்று கூறி நேரம் கருதி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரியவர்களே,